நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 ஆண்டு திட்டம். சரியா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கூட எக்கனாமிக்ஸில். சரியா, எந்த ஒரு கொஷன்லையுமே 5 ஆண்டு திட்டம் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியுமே இருக்காது. 5 இயர் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேவா? ஓகே, நம்ம போகலாம் டேரெக்டாக. பொருளாதார திட்டமிடல் என்பது இன்றைய வளரும் நாடுகளுக்கு இன்றியமையாததாகும். வளர்ந்த நாடுகள் பொருளாதார நிலைப்பாட்டிற்காகவும் வளரும் நாடுகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காகவும் திட்டமிடுகின்றன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாமே அந்த பொருளாதாரம் நிலையாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த 5 ஆண்டு திட்டம்ங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் வளர்ச்சி அடையக்கூடிய நம்ம இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நாடை இன்னும் முன்னேற்றுவதற்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு இடமாக தான், ஒரு திட்டமாக தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டம் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசோடைய ஒரு முக்கியமான ஒரு பிடிஎஃப் தான் இது. சரியா, கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட ஒரு பிடிஎஃப். ஸோ நம்ம இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட் அந்த வரலாறு எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரி. சோவியத் ரஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சி. அப்போ ரஷ்ய புரட்சி எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாலும் அது 1917 தான். சரியா, பின்பு 1918 முதல் 1921ஆம் ஆண்டு வரை கம்யூனிஸ்ட் போர் நடந்தது. அதன் பின்பு 21 முதல் 24 வரை புதிய பொருளாதார கொள்கைகள் நடப்பில் இருந்தன. 1924 முதல் அரசு கிடைக்கக்கூடிய வளங்களை பற்றி விரிவான ஆய்வு மேற்கொண்டு 1928ஆம் ஆண்டு தனது முதலாவது 5 ஆண்டு திட்டத்தினை செயல்படுத்தி, அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1928 அவங்களுடைய, அதாவது இது ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? முதலாவது 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அதில் வெற்றியும் கண்டது. அப்போ அதில் என்ன பண்ணிட்டாங்க, அது செயல்படுத்தி 28 வெற்றியும் கண்டுட்டாங்க. 1920ஆம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவில் குடியானவர்கள், இப்போ யார் அவருடைய தலைவர் அப்படின்னா ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்டவாதி. ஓகேவா? இப்போ வரைக்கும் இவரை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க கம்யூனிஸ்டுகள். சமூகத்திலிருந்து சக்தி வாய்ந்த தொழிற்துறையாக மாற்ற 5 ஆண்டு திட்டத்தை நோக்கமாக கொண்டு அறிமுகப்படுத்தினார். இப்போ அவர் தான் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டாம், முக்கியமானது என்னவோ அதை மட்டும் பார்க்கலாம். திட்டங்களின் வகைகள் எந்த மாதிரி திட்டம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, மைய திட்டம். ஓகேவா? அதாவது சென்ட்ரலைஸ்டு பிளானிங் சொல்லுவாங்க. அடுத்து தூண்டும் திட்டம், பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட். அடுத்து சுட்டிக்காட்டும் திட்டம், இண்டிகேட்டிவ் பிளானிங் சொல்லுவாங்க. அடுத்து சுழல் திட்டம், ரோலிங் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் அதோடைய என்னென்ன சுட்டிக்காட்டும் திட்டம்னா என்ன, தூண்டும் திட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. சுழல் திட்டம்னா என்ன. ஓகேவா? இப்போ பொருளாதார திட்டமிடுதலின் வகைகள் இது எந்த மாதிரி இந்த திட்டமிடுதலை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறுகிய கால திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறுகிய கால திட்டம் எப்பயுமே எதுவாக இருக்கும்னா ஓராண்டாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஓராண்டு திட்டங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து நடுப்பருவ திட்டம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த 5 ஆண்டு திட்டம் தான் நடுப்பருவ திட்டம். தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறது 20 முதல் 25 ஆண்டுகள் வரை. இப்போ ஒரு 25 வருஷம் நம்ம இந்தியா எந்த பாதைக்கு செல்லணும் அப்படிங்கிறத இப்போ எப்படி நம்ம அம்ரித் கால்னு சொல்கிறாங்க தெரியுமா? அப்போ அம்ரித் கால் என்னது, நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சு 2047 வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய 100 வருஷம். இப்போ நம்மளுக்கு என்ன 2025. இந்த 2025லேருந்து 2047 அப்போ இது ஒரு 20 வருஷம் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறது, இதில் என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம இந்தியாவை எந்த வளர்ச்சிக்கு கொண்டு போகலாம். 47 நம்ம விண்வெளிக்கு போயணும், விண்வெளியில் நம்ம ஸ்டேஷன் அமைச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா? அப்போது இதுகள்லாம் பிளானிங் பண்ணக்கூடியதான் தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட. பாருங்கள், இந்தியாவில் திட்டமிடுதல் வர்றாரு. இப்போ நம்ம ரஷ்யாவில் பார்த்தோம் 1928 தான் முதல் கமிஷன் போட்டு அது வெற்றியும் கண்டார் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ரஷ்யா புரட்சி எப்போ பார்த்தோம், 1917 அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்தியாவில் திட்டமிடுதலின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது முதலாக 1934ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணுறாங்க, மைசூர் திவான் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் விஸ்வேஸ்வரய்யா. சரியா? என்னது, விஸ்வேஸ்வரய்யா. இந்த விஸ்வேஸ்வரய்யா தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திட்டமிட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு நூலை திட்டமிடப்பட்ட பொருளாதாரம், அதாவது த பிளான்டு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு புக் வெளியிடுறாங்க, ஒரு நூலை. சரி, அப்போ அந்த நூல் மூலியமாக தான் இப்போ அந்த பொருளை ஃபஸ்ட்டு இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது வெளியிட்டது யார், விஸ்வேஸ்வரய்யா தான். இவர் பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி இருக்கு இல்லையா, இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேருவின் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, இந்திய திட்ட ஆணையம் அப்படிங்கிறத ஒன்று அமைக்கிறாங்க. அதாவது இந்தியன் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி அமைக்கிறாங்க 1938. இது தேசிய திட்ட ஆணையம்னு சொல்லி இது சொல்கிறாங்க. ஓகேவா?
அடுத்து பாருங்கள் 1944 ரெண்டாவது என்ன மூன்றாவது பாம்பே திட்டம். இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த பாம்பன் திட்டம், மக்கள் திட்டம், காந்தி திட்டம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பாம்பே திட்டம் எப்போ அப்படின்னா முதல் என்ன பார்த்தோம் 34 விஸ்வேஸ்வரையா, ஓகேவா. அடுத்து 38 இந்தியன் காங்கிரஸ் வந்து ஒரு திட்ட கமிஷன் வந்து அமைக்கிறாங்க நம்ம நேரு தலைமையில். அடுத்து பாருங்கள் 44 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பே திட்டம்னு சொல்லி ஒன்று அறிவிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தை வந்து இது பண்ணணும், பொருளாதார முன்னேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டு தான் இந்த 1944 தொடங்கப்பட்ட பாம்பே திட்டம், ஓகேவா. பாம்பே போனால் என்னது பொருளாதாரம் இருந்துருமா, அங்கே வந்து நிறைய தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னது 1945 மறு வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா எம்என் ராய் தெரியும் உங்களுக்கு, நம்மளுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆரம்பித்தவர் யார், இவர் தான். அதே மாதிரி எம்என் ராய் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1934 எங்களுக்கு வந்து தனி அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது முதலாக அந்த சபை வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தது யார், நம்மளுடைய இவர் எம்என் ராய் தான். இவர் வந்து ஒரு இந்திய கம்யூனிஸ்ட், ஓகேவா, பொது உடைமை கட்சிக்காரர். அப்புறம் பாருங்கள் இவர் தான் என்ன பண்ணுறாரு 45 எம்என் ராய் அவர் வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் மக்களுக்காக போராடுறவங்க, அப்போ வந்து எம்என் ராய்னா மக்கள் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளித்தார், ஓகேவா. 45 அடுத்து மறு வருடம் பாருங்கள் 46. அப்போ இதை சீக்வன்ஸாக ஒரே இதை வரிசையாக வச்சுக்கோங்க. 44ங்கிறது பாம்பே திட்டம், 45ங்கிறது மக்கள் திட்டம், 46 அப்படிங்கிறது எஸ்என் அகர்வாலோடைய காந்திய திட்டம். அகர்வால் அப்படின்னால என்னது காந்தி அப்படின்னு வச்சுங்க. அப்போ அகர்வால் நாராயணன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாங்க காந்திய திட்டத்தை வந்து வெளியிடுறாரு. இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலதனம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துதல், ஓகேவா. அப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் அதனுடைய மூலதனத்தையும் உயர்த்துவதே இது ஒரு முக்கிய நோக்கம். அது பாருங்க கிராமப்புற தொழில்கள். காந்தியம்னாலே என்னது, அவர் என்ன சொல்வது கிராமத்தை நோக்கி. இப்போ எப்படி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, டெல்லி செலோ, அதாவது டெல்லியை நோக்கி செல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போது அதே போல இவர் என்ன சொல்லுவார்னா காந்தி வந்து இந்தியா வந்து எதில் குடிசைகள் கிராமங்களில் தான் வாழுகிறது அப்படின்னு வந்து சொல்லுவார், ஓகேவா. அப்போது அந்த கிராம தொழிலுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் பண்ணணும். அடுத்து குடிசை தொழில், அப்புறம் கதர் தொழிலுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போ எல்லாமே என்னது இதெல்லாம் எஸ்என் அகர்வாலுடைய காந்திய திட்டம், ஓகேவா. அடுத்து பாருங்கள் 1950 சர்வோதய திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. அவர் யாருன்னா ஜேபி நாராயணன் ஒரு முக்கியமானவர். இவர் தான் 50 வந்து சர்வோதய திட்டம். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 34 விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவருடைய பொருளாதாரம் என்ன பண்ணதுன்றது இந்த பிளான்ட் எக்கனாமிங்கிற புக்கை வச்சு வெளியிடுறாரு, திட்டமிடப்பட்ட பொருளாதாரம். அடுத்து 38 ஐஎன்சி தேசிய காங்கிரஸ் தலைமை யார், நேரு. அப்புறம் பாருங்க 1944 45 46 வருஷம் ஆகுவீங்க. 44 பாம்பே திட்டம், அடுத்து 45 எம்என் ராயோடைய மக்கள் திட்டம், 46 எஸ்என் அகர்வாலோடைய காந்திய திட்டம், அடுத்து 50 சர்வோதய திட்டம் ஜேபி நாராயணன், ஓகேவா. ஸோ இது தெளிவாக பார்த்து வச்சுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன திட்டம் எப்படி அந்த 5ஆம் திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கதை மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா. தேங்க்யூ.